நிச்சயமாக அப்படி இருக்காது, அதில் மாற்றமே இல்லை. பட் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட். என்னென்னா, ஒரு அரசியல் சார்புணியில் எடுத்த பிறகு அதுக்குள்ளார நான் அரசியலை வைக்கிறேங்கிற பேரில் அது ஓவர் டோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு எரிச்சலை கொடுத்துரும். அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு அது ஒரு கொண்டாட்டத்தினுடைய இதை வந்து இன்னும் ஜாஸ்தியாக்கும். அதே நேரம் ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு அது வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்திடும். இப்போ இன்னும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு திமுகவை சேர்ந்தவராக இருப்பார், ஆனால் விஜய் படத்தை ரசிப்பவராக இருப்பார். அவர் இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும்போது அவர் டென்ஷன் ஆகிடுவார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனில் அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது படத்தில் அரசியல் இருக்குது, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா, அந்த நார்மலான வசனங்கள் இருக்குது பாருங்கள், அந்த வசனங்களை கேட்டுட்டு, ஆனால் அது படத்துக்கு பொருத்தமாக பேசிக்கிற வசனம் தான் அது. நம்ம பார்க்குற நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அரசியல் அர்த்தம் பொதிந்ததாக நமக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வகையில் அந்த படத்துக்கு ப்ளஸ்ஸு. அது அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவே ஆபத்தாகி விடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பட் இதில் எனக்கு தெரிஞ்சு வினோத் வந்து இதில் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் கையாண்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னது தான். வினோத் வந்து பல முன்னணி நடிகர்களை வச்சு இயக்கினாலும் நான் யாருடைய ரசிகன் அவர் அடையாளப்படுத்திக்காத ஒருத்தர். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அப்படியெல்லாம் அவர் பண்ணியிருக்க ஒரு ரசிக மனநிலையில் அந்த படத்தை பண்ணியிருக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன் தனிப்பட்ட முறையில்.